அண்ணே அங்கேயே சொல்லி தான் விட்டாங்க யானை வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் விட்டாங்க. ஏன்னா இப்போ முதல்ல பழக்கம் இல்லாமல் இருக்கு, திடீர்னு வந்துருக்கு யானை. வேணா கிளம்புவோம் இதுக்கு மேலே. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், விளாக்கை கன்டினியூ பண்ணுற மாதிரி இல்லை, சாரி. பட் ஆனால் சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பார்ட் 2ல் வருவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெய்கே. இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னா, லாஸ்ட் விளாக் நம்ம கன்டினியூ பண்ண முடியல, இடையிலே வந்துட்டோம், லேட் ஆகிடுச்சுன்னு. இன்றைக்கி அந்த பிளேஸுக்கு தான் நம்ம போக போகிறோம். அந்த விளாகை கம்ப்ளீட் பண்ணி ஆகணுன்றதுக்காண்டி இன்றைக்கி போகிறோம். இப்போ என்னென்னா புதுசாக எங்களோட இன்னும் பசங்க வந்திருக்காங்க, அவங்களோட தான் போகிறோம். மொத்தம் 5 வண்டியில் போய்கிட்டு இருக்கோம். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். ஃப்ரெண்ட்ஸ், போன விளாக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா லேட்டாக போயிட்டோம். இன்னொன்று யானை இறங்கிருச்சு, அதனால் கம்ப்ளீட் பண்ண முடியல. இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெள்ளனாவே நாங்கள் போகிறோம். கண்டிப்பாக இந்த விளாகை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இருந்தாலும் ஒரு கஷ்டமாக இருக்குது, ஏன்னா ஒரு விளாக் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி எப்போயுமே கம்ப்ளீட் பண்ணாமல் விட்டதில்லை. போயிடலாம், எவ்வளோ டிலே ஆனாலும் போயிடுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கோம். போன தடவை யானை இறங்கினதுனால கொஞ்சம் எல்லாருக்குமே ஜர்க் ஆகிடுச்சு, அதனால் இறங்கிட்டோம் கீழே. இன்றைக்கி போகலான்னு ஐடியாவில் தான் இருக்கோம். அதுதான் போய்கிட்டு இருக்கோம். கம்ப்ளீட்டாக அந்த விளாகை முடிச்சாகணும்னு. எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் இன்றைக்கி இந்த விளாகை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, அந்த கோயில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில்னு சொன்னாங்க. அதுக்கு தான் இப்போ அந்த கோயில் போய்கிட்டு இருக்கோம். எங்கே போனோம்னா கதவு மலைன்ற ஊரில், அந்த மலை மேலே இருக்கிற ஒரு சிவன் கோயில். நிறையா பேர் கேட்டிருந்தாங்க என்கிட்ட, கதவு மலை அது எங்கே இருக்குதுன்னு கேட்டிருந்தாங்க. தாண்டிக்குடி, அதாவது நேராக வத்தலகுண்டுலேருந்து வந்தீங்கன்னா ஐயம்பாளையம், சித்தூர், அதுக்கப்புறம் மேலே மலை மேலே ஏற்றிங்கன்னா தாண்டிக்குடி போயிடணும். தாண்டிக்குடியிலேருந்து கொஞ்சம் தூரம் தான், உள்ளே நம்ம ஆஃப் ரோடு தான், நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். இதுதான் பிளேஸு. திண்டுக்கல் சைடுலேருந்து வந்தீங்கன்னா சித்தூர் வந்துடுங்க. சித்தூர்லேருந்து அப்படியே மலை மேலே ஏறிக்கலாம். நம்ம எங்கனக்குள்ளே இருக்கோன்னா பன்றிமலை பிரிவு, அதாவது இந்த பாக்கில் போனால் பன்றிமலை, இது நம்ம வந்த பாதை. எங்களுக்குள்ள நின்று கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு போகலான்னு அப்படின்னு நிப்பாட்டியிருக்கோம். இப்போ கிளம்பிடுவோம், கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவோம். இந்த பிளேஸ் பார்த்துக்குங்க. இப்படியே போனால் பன்றிமலை, அப்படியே அந்த வாக்கில் இது கன்னிவாடி சைடு இறங்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம சித்தூர் வழி இறங்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எந்த இடத்துல விளாக்கை விட்டோமோ போன விளாக்கு, அந்த இடத்துக்கே வந்துட்டோம். என்ன ஒன்று, வண்டியில் வந்துட்டேன், ஒரு வண்டி அவ்வளோ ஜோடி முடிஞ்சு. என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. எம்டி வந்து எம்டி ஆச்சுங்க. அப்படியே எனக்குள்ளே தண்ணியை குடிச்சிட்டு இதுக்கு மேலே வண்டியை ஏற்றுறதா இல்லை, ஏன்னா பாதை ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் எனக்குள்ளே வண்டியை நிப்பாட்டிட்டு போகலான் இருக்கேன். என்னடா பஜ்ஜி வாங்கிட்டு வந்தோம், சாப்பாடு வாங்கிட்டு இல்லை, ஒரு 40 பஜ்ஜி வாங்கிட்டு வந்துருக்கேன். ஐயோ கீழே விட்டாங்க. 40 பஜ்ஜி வாங்கிட்டு வந்திருக்கேன், ஒரு 9 பேர். என்ன எங்கே பஜ்ஜி பஜ்ஜி எப்படி சாப்பிட்றாங்கன்னு பாருங்க. கவருக்குள்ளே சட்னியை ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓ இன்னியா, எனக்கு எங்கேயா இந்த பேப்பரில் இருக்கு பஜ்ஜி, எங்கேயா மனுஷன் அவங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாமல் நடந்துக்கிறாங்க. நல்ல வேலை வழியில துண்டு காய போட்டிருந்தாங்க. அந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும், இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து போகணும். இதுக்கடுத்து வண்டியை ஏற்ற வேணான்னு முடிவு பண்ணியாச்சு, ஏன்னா பாதை ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ அதனால் வண்டி ஏற்றலை, நடந்தே போகலாம்னு. ஏன்னா ரிஸ்க் எதுக்கு. அது பாருங்க, சரியான பள்ளம், இன்னொன்று சரியான வியூ வேறு. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? இல்லை, அந்த ஆண்டவர் ஒரே ஒரு இது காண்டி தான் சிவனை பார்க்குறோன்னு கிளம்பிட்டோம்னா எவ்வளோ கஷ்டங்கள்ரா, துஷ்டங்கள் இல்லை, துஷ்டர்கள். உனக்கு துஷ்டர்கள் யார்? நாங்கள் தான். ஒரு எப்படி
கீழே பிடிச்சது ஒரு பைக் இருக்கு மேலே காட்டுருவோம். உக்காந்துக்கிறேன். கீழே வந்து நீரோட போகுது. ஆமாம், உடஞ்சிடும் சயின்ஸ் மாதிரி. ஆனால் எக்ஸ்பிரிமெண்ட் கீழே வந்து நீரோட போகுதா, இந்த சைடு நீரோட. ஏன்னா ரொம்ப பெரிய வண்டிலாம் வந்து லாக் ஆச்சுன்னா இது ஃபுல்லாக பூமி தன்மை வந்து கீழே இழுத்துரும். மலை சைடு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா மரம் இவ்வளோ வளருது, தண்ணி எங்கேயுமே தேங்காது. நம்ம கீழ்நாடு மாதிரி தண்ணி போயிட்டே இருக்கும். அதனால தான் செடி கொடி எல்லாமே சீக்கிரம் வளரும். ஏன்னா நீங்களா யாருடா? How do I tell you? அது நமக்கு தெரியும். அக்ரி அப்பா லைன் எல்லாமே இப்போயுமே எனக்குள்ள இந்த வேர்கள் இருக்கிறனாலவே மண் நிற்கிது. மண் வந்து நிற்கிதுன்னா இன்னொன்று என்னன்னா நம்ம சைடு இருக்கிற மண்ணை ஆட்டையை போட்டுருவாங்க. கீழே இருக்க மண் இந்த சைடு வந்து ஆட்டையை போட முடியாது. இன்னொன்று ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா தண்ணி வந்து எங்கேயாச்சும் நிற்குதா தேங்குதான்னு. ஏன்னா ஈரப்பதம் எப்பவுமே இருக்கும் நிலத்தடி. இது எப்படி ஊத்து மாதிரி போதா இல்லை எப்படி? மேல இருந்து வரும்ண்ணா. இல்லை, மேலே இருந்து வருது. ஆனால் இது கீழே ஊத்து மாதிரி போயிட்டு இங்கிட்டு விழுகுதான்றேன். ஆமாம், ஊத்து மாதிரி தான் வருது. பாருங்க, அன்றைக்கி இங்கனக்குள்ளே தான் சத்தம் கேட்டுச்சு. அதனால தான் நின்று இது விளாக்கை ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டோம். இப்போ கன்டினியூ பண்ணியிருக்கோம். அன்னைக்கெல்லாம் நொந்துட்டேன். கௌரு கண்ணு கட்டின தூரம் வரையும் மழைதே. எங்கனையுமே எங்கடா இருக்க கப்பல. ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட போகணும். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பாருங்க இயற்கையோட அழகை. சூப்பராக இருக்குது. பேசாமல் இங்கிட்டு வந்துடணும் தனியாக, அப்படியே 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 ஃபேமிலியோட. நான் ஒரே ஒரு மூமெண்ட் தான் இந்த இடத்துல. இப்படி ஒரு பாட்டை போட்டு வாழாத வாழ்வே வாழவே காணாமல் போகிறேன். நீ செத்த நேரத்தில் இப்போ நீ காணாமல் போயிருப்ப தடுக்கி விட்டு. ஃப்ரெண்ட்ஸ், மலை உச்சிக்கு வந்துட்டோம். எங்களை முன்னாடி போனவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. எங்கிட்டு போகிறதுன்னு தெரில. 2 பாதை பிரிஞ்சு நாங்களாக ஒரு பாதையை சூஸ் பண்ணியிருந்துருக்கோம். இன்னொன்று ஒரு இடத்த உங்களுக்கு காட்டணும்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வருங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச அந்த காலத்து வீடாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடால் குள்ள மனிதர்கள் வாழ்ந்த இடமான்னு தெரில. வேறு லெவலில் இருக்குது. ஆனால் கிட்டத்தில் போக பயமாக இருக்குது. கல்லை வச்சு அடிக்கியே மேலே வந்து பெரிய பாறையை வச்சு இது பண்ணியிருக்காங்க. உள்ளே தங்கி வசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வசிச்சிருப்பாங்க, இப்போ இல்லை. அந்த காலத்தில் ஆதி மனிதர் எப்படி இருந்திருக்காங்கன்னு பாருங்கள். எவ்வளோ கல்லை அடுக்கி அழகாக அடுக்கி மேலே அந்த பாறையை தூக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. இந்த பிளேஸில் தான் இப்போ நாங்கள் இருக்கோம். எனக்கு அது கிட்டத்தில் போக பயமாக இருக்குது. ஏன்னா நான் மட்டும்தான் இருக்கேன். விட்டுட்டு போயிட்டாங்க, முன்னாடி போயிட்டாங்க. நான் மூச்சு வாங்குதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்தேன். பரவாயில்ல, நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பிளேஸ் கிடைக்குமா? இதனால தான் நாங்கள் ட்ராவலை விரும்புகிறது. செம்ம ஒரு என்ஜாய்மெண்ட். நல்லாயிருக்கு. சுத்தீக மரம் தான், சூப்பராக இருக்குது. மூச்சு வாங்குது பயங்கரமாக. பேசக்கூட முடியல, அந்தளவுக்கு மூச்சு வாங்குது. ஏன்னா ஏறி வந்திருக்கோம், அவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கோம். காலெலாம் வலிக்குது. ஆதிபராசக்தி அம்மன் கோயில். இப்போ நம்ம போக போகிற பாதை அந்த மலை தான். அந்த மலைக்கு அங்கிட்டு போகணும். நம்ம போகிற மலை இந்த மலைக்கு பின்னாடி போனோம் சிவன் கோயிலுக்கு. இங்கே ஒரு சாமி இருக்குது, ஆதிபராசக்தி திருக்கோயில்னு இருக்குது. சாமியை கும்பிட்டுக்குவோம். வசந்து பாதை அங்கிட்டு இருக்கு. வசந்து இங்கே பாருங்க, ஒர்த்தான பிளேஸுங்க, ஒர்த்தான ரைட். இதை பார்க்குறப்ப எனக்கு இந்த பேராண்மை படத்தில் அந்த வெள்ளைக்காரனை சண்டை போடுவான்ல, அந்த ஒரு பிளேஸ் மாதிரி இருக்குது. அந்த மிசைலை தடுக்கிறப்ப சண்டை போடுவான்.
பாருங்க வெறித்தனம். அங்கே போயிட்டாங்க, தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. அந்த இருக்காங்க பாருங்க, அவங்க தான் நம்ம டீமு. நீ என்னைய விட்டு போயிட்டாங்க. அண்ணனை கூட்டு போவா வசந்தையா. இதாங்க வாழ்க்கை. இதெல்லாம் விட்டுட்டு நம்ம போய் என்னத்த போயிட்டு கஷ்டம்னு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இப்படி வந்து என்ஜாய் பண்ணிட்டு போயிருந்தேன். அரோகரா தான். அரோகரா சிவன் கோயிலுக்கு அந்த அரோகரா மகன் தானே, அண்ணன் தானே. ஓம் நமச்சிவாயா. ஓம் நமச்சிவாயா. நாதம் வாழ்க. மாதம் வாழ்கவா? நாதம். நாதம்னா நாதம்னா என்ன? இறைவா போற்றி, தென்னாட்டுடைய சிவனை போற்றி. பெற்ற தாய் தானே மகள் மறந்தாலும். கைதி படமா? ஃப்ரெண்ட்ஸ், மலை உச்சிக்கு வந்துட்டோம். இதுக்கு மேலே மலை இல்லை, டாப்புக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்க, எவ்வளோ பள்ளமாக இருக்குன்னு. டேங்கப்பா, விழுந்தோம்னா வேற லெவலில் இருக்கேன். வசந்தா என்ன படுத்துட்டா? என்னைக்கு வர போகிறோம்? அவ்வளோதான், இதுக்கு மேலே மழை இல்லை. நிலாவை பேர் எங்கன்னா மழை உச்சிக்கு வந்துட்டான். நிலாவை பேர் மேலே. நிலாவா? நாளாதொரு வெளிச்சத்தில் என்னை நானே அடமுழுதாய் பார்ப்பேன். ஈழாதொரு நிலையினிலே அடவித்தேறி சத்தேறி சித்தேறி மிதப்பேனாய் என்பது மெய்ஞான போதம் இப்போது இப்போது. சங்கரா என்ன சவுண்டா காணா? பால் பாண்டியே எக்கோ அங்க அடிக்குதுப்பா. இறங்கிருச்சு, ஜில்லுன்னு இருக்கு. உங்களுக்கு ஜில்லுன்னு இருக்கா ப்ரோ? இவ்வளவு வெயிலையும் ஜில்லுன்னு இருக்கு. இங்க வருங்க, தரைய ஜில்லுன்னு தான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நெருக்கி கோயில்கிட்ட வந்துட்டோம். இவன் போய் சாமியை பார்த்துட்டு வந்துட்டான். நாங்கள் பாதை தெரியாமல் மேலே ஏறிட்டோம். இங்கே பாருங்க, அம்புக்குறி போட்டிருக்காங்க இந்த பாதையில். இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பிளேஸில் ஒவ்வொரு அம்புக்குறி போட்டிருக்காங்க. அங்கே ஒன்று போட்டிருக்காங்க, இங்கே ஒன்று, நான் இங்கேண்ணே. ஆனால் நல்ல சருகலான இறக்கமான பாதைங்க. ரொம்ப சிரமமாக தான் இருந்துச்சு ஏறி வர்றதுக்கு. இவன் போய் பார்த்துட்டே வந்துட்டான். இந்தா இங்கே பாருங்க, இங்கே போர்டு இருக்கும். போர்டு இருக்கு, கதவுமலை நாதன் கோவிலுக்கு செல்லும் வழின்னு போட்டிருக்காங்க. நம்ம இந்த பாதை வழி போகலாம். ஒத்தையடி பாதை மாதிரி தான் போகுது. முன்னாடி வந்தோடனே இங்கனக்குள்ள ஒரு சாமி இருக்காங்க. என்னப்பா இது? ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு. அவரை கூட்டு போ. இங்க வருங்க ப்ரோ, வெறித்தன கோயில். ஐயா டேய், அதெல்லாம் பார்த்து தான்டா வர்றேன். டேய் உண்மையிலே சூப்பரா இருக்குங்க. இங்க பாருங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. உண்மையிலே இப்படிலாம் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. செம்மையா இருக்கு. இங்க பாருங்க, இந்த பாதை வழி தான் நம்ம வந்தோம். இப்படியே மலை மேலே ஏறி டாப்புக்கு போயிட்டு திருப்பி கீழே வர்றோம். ஒருத்தான பிளேஸுங்க, நம்பி வரலாம். உண்மையிலே சொல்கிறேன். மேலே சிவன், கீழே ஹெவன். இல்லை அதான்டா, நம்ம போறது சிவன், கீழே விழுந்தோம்னா பருவாரி யமன்.
வாங்க போ. என்னடா டைலாக்லாம் பேசுறீங்க? வருதுடா. தன்னால வருதா? ஒரு சாந்து நிக்குறியா? என்ன சாமி பஸ் செம்மையான பிளேஸ், ஒர்த் ஆஃப் த பிளேஸ் ஆஃப் த வண்டர்ஃபுல். பட்ஜெட் எவ்வளவு? பட்ஜெட் ஆஃப் 300. 300 தான். 300 இப்படிப்பட்ட பிளேஸ் அது எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்குன்னு எங்களுக்கே தெரியல, இன்னைக்கு தான் தெரியுது. இங்கே பாருங்க செங்குத்தா இருக்கு. இதுக்கு மேலே நின்று தான் நாங்கள் கத்திக்கிட்டு இருந்தோம், சங்கருன்னு கத்திக்கிட்டு இருந்தோம். அது எங்களுக்கு தெரில. பட் ஆனால் நல்லாயிருக்கு. சில்லுன்னு நல்லா ஜில்லுன்னு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வடிகிறத பாருங்க. ஆக்சுவலாக மழை பெஞ்சு ரொம்ப நாள் ஆகுது. பாறையில் ஊற்று வடிஞ்சு தண்ணி சாமியோட தீர்த்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். பாறையில ஊத்து பிக்சரை பாரு. சாமி சாமி வாங்க சாமி. செய்த பாவங்களுக்கும் புண்ணியத்தை தரும். நீ செஞ்சது எல்லாமே பாவம் தானே. இங்கே இருப்பா அந்த மரத்தை உள்ள 2 ஆள் நிற்கலாம் போல. செம்ம பிளேஸு, தரமா இருக்கு. இதெல்லாம் ஆதிகால சித்தர்கள் வந்து தவம் செஞ்ச இடம். நீ ஏன் அள்ளி விடுற வாங்க கேட்குற எங்கன்னா பையனா இருந்தா நீ என்ன வேணாலும் சொல்லுவ. உருட்டு வா வாயி உருட்டு நல்லா உருட்டு. வாய் வா கழட்டி யாருக்கு வைக்க போற? செருப்பா கழட்டி வைடா. ப்ரோ இங்கேயே கழட்டி வச்சிருங்க செருப்பா. டேய் அட்டை இருக்கு அதுல. அதெல்லாம் இல்ல, எனக்கு செக் பண்ணிக்க, கீழே வர செக் பண்ணிக்கலாம். பாருங்க கோயிலோட அன்பளிப்பாளர்கள் இவங்க மொத்தமாக. அசன் கொடை பாச்சோடி என்னப்பா ஜில்லுன்னு இருக்கு. கேசிப்பட்டி அப்படின்னா உள்ள போ. ஐஸ் கட்டி மேல கால் வச்ச மாதிரி இருக்கு. சென்னை எடுனே உள்ள அதை விட ஐஸா கொடைக்கானல் நினைக்கிறேன் அது. ப்ரோ. என்னப்பா ஊத்து இப்படி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதான் சொன்னேன்ல சாமியோட தீர்த்தம். இங்க பாருங்க இந்த புந்துக்குள்ள இதுக்குள்ள உள்ள போற மாதிரி இருக்கும் போல. இதுக்குள்ள உள்ள போலாமா ப்ரோ? மனுஷங்க போற மாதிரி தானே இருக்கு. முருகன் இங்க மட்டும் ஃபுல் டவர் கிடைக்குது. தலைக்கு மேல எவ்வளவு பெரிய மலை, மலைக்கு மேல எவ்வளவு பெரிய வானம், அதையும் சொல்லு. இல்லைப்பா தத்துவம் பேசுகிற அளவுக்குலாம் நான் இல்லை. அப்பா இதாங்க அந்த கோயில். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக கோயிலுக்கு வந்துட்டோம். இங்கே தான் வரணுன்னு இருந்தோம், வந்துட்டோம். ரொம்ப குளிர், சரியான குளிர். ஐஸ் கட்டியாக இருக்குது கால். ஐஸ் கட்டி தான் இது. அந்த மாதிரி நடந்து போறோம், காலை நான் ஊண்ட முடியல எங்கனால. வழுக்குது. பார்த்து வாங்க. இந்த கோயிலில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா, சிவன்றது நமக்கு தெரிஞ்சு லிங்க வடிவில் இருப்பாங்க, சிவன் வடிவில் இருப்பாங்க. ஒரு சில கோயிலில் லிங்கம் தான் அதிகமாக நான் பார்த்துருக்கேன். இந்த கோயிலில் மட்டும்தான் சிவன் சிலையாக இருக்கும். சோழ தேசம் எங்க இருக்கு? சாமி நடந்து போடா. ஜனானே பார்த்துனே.